அதிகாலை 6 மணிக்கு கிரிங் கிரிங் என்ற பெரிய சத்தத்துடன் மணிக்கூடு தன்னை வேலையை சிரமமாக்க செய்தது. அலாரத்தின் சத்தத்தால் திடுக்கிட்டு விழுத்த கோகிலா அதற்குள் விடிந்து விட்டதே என்று நினைத்தவாறு கண்களை கசக்கி சோம்பலை முறித்து கொண்டு எழுந்தாள். அருகில் துயின்று கொண்டிருந்த கணவன் மாதவனை, "ஜாருங்கோ பா, நேரமாச்சு, எழும்புங்கோ" என எழுப்பிவிட்டு தனது கடமைகளை செய்ய ஆயத்தமானாள். மாதவனோ மனைவியின் குரலை கேட்டவுடன் 10 நிமிஷம் இருக்குதானே என மறுபக்கம் புரண்டு படுத்தான். கோகிலா கணவன் வழமையாக வேலைக்கு கொண்டு போகும் பேக்கிற்குள் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு என 2ஆக பிரித்து பார்சல் கட்டி வைத்தாள். சுடு தண்ணீர் போத்தலில் நிறைய தேநீர் வார்த்து வைத்தாள். இன்னும் இடைநேரங்களில் சாப்பிடுவதற்கென ஆப்பிள், ஆரஞ்சு என்று போட்டு கொடுத்தாள். பின்னர் சுட சுட பால் காப்பியை போட்டு கொண்டு போய் இந்தாங்கோ என்று கணவனிடம் கொடுக்க அவனும் வாங்கி அறிந்துவிட்டு அப்பாடா என்று கொட்டாவி விட்டு எழுந்தான். "என் கண்மணி" என்று கூறி அவளின் கன்னத்தில் கிள்ளி முத்தமிட்டு கொண்டு எழுந்து குளிக்க தயாரானான். பல் துலக்கி முகம் கழுவி விட்டு லாங்ஸ் எங்கே, செப்பல் எங்கே என இருந்த இடத்திலேயே கேட்க கோகிலாவும் ஓடியாடி எடுத்து கொடுத்து அவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலைகளை கவனிக்கத் தொடங்கினாள். மாதவன் தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் 2 வருடங்களாக வேலை செய்து வருகிறான். ஓரளவுக்கு சரளமாக டச்சில் கதைப்பான். நல்ல இனிதான இல்லற வாழ்க்கையின் ஆரம்பப்படியில் வாழ்ந்து வந்தார்கள். ஓரளவு வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் என்றபடியால் வீட்டு பிரச்சனைகள் அவ்வளவாக அவனுக்கு பாதிப்பதில்லை. எப்பொழுதாவது கடிதம் எழுதுவதும் பணம் அனுப்புவதுமாக இருந்தான். இளஞ்சோடிகள் திருமணமாகி 3 வருடங்கள் தான் ஆகியது. கடவுள் ஏதோ வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலையை கொடுப்பவர் தானே. அதே மாதிரி இவர்களுக்கு குழந்தை இல்லாத கவலையை கொடுத்திருந்தான். ஆனாலும் அது பெரிதாக அவர்களுக்கு தோன்றவில்லை. இளம் தம்பதிகள் என்றபடியால் திடீரென குடும்ப சுமையை ஏற்றுக்கொள்ளவும் விரும்பவில்லை என்றும் சொல்லலாம். கோகிலாவுக்கு மட்டும் இது கவலைதான். ஆனால் காட்டிக்கொள்வதில்லை. காரணம், கணவன் வேலைக்கு போய்விடவே வீட்டிலே கோகிலா தனிமையில் காலத்தை போக்கி வந்தாள். அதனால் கூட சொல்லலாம். மாலையானதும் அவன் எப்பொழுது வருவான் என எதிர்பார்த்து மகிழ்வதும் உரையாடுவதுமாகவே வாழ்ந்து வந்தாள். தனியே இருக்கும் பொழுது டச் புத்தகங்களை வாசிப்பதில் அக்கறை காட்டினாள். மாதவன் தொழிற்சாலையில் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் வேலை செய்தான். தக்க ஊதியமும் அவனுக்கு கிடைத்தது. அவன் ஏஷியன் என்ற காரணத்தினால் தொழிற்சாலை முதலாளி அவன் மீது தனிப்பற்று வைத்திருந்தார். சில நேரங்களில் தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உரையாடுவதும் ஒன்று. மாதவன் தன் முதலாளி குடும்பத்தை பற்றியும் அவர்கள் காட்டும் பரிவு பற்றியும் கோகிலாவிடம் அடிக்கடி சொல்லுவான். கணவனுக்கு கிடைக்கும் மரியாதையை எண்ணி அவள் சந்தோஷப்பட்டாள். ஒரு நாள் மாதவன் வேலை முடிந்து முதலாளியின் அழைப்பின் பேரில் அவருடைய வீட்டுக்கு சென்றான். இதை முன்கூட்டியே கோகிலாவுக்கு சொல்லியிருந்தான். முதலாளியின் வீட்டுக்கு போன பின்புதான் அவருடைய கடைசி மகனின் பிறந்தநாள் என அறிந்தான். அங்கு முதலாளியின் உறவினர்கள் பலர் வந்திருந்தார்கள். கொண்டாட்டத்திற்கு முதலாளியினுடைய மனைவியின் சகோதரியும் வந்திருந்தாள். பார்ப்பதற்கு அழகான தோற்றம். கல்யாணம் இன்னும் ஆகவில்லை. அவள் பெயர் மிலானி. பேங்கில் கிளர்க்காக வேலை செய்து கொண்டு இருந்தாள். பர்த்டே பார்ட்டி ஆரம்பமாகினது. சிறப்பாக நடந்ததப்போ உணவுகள், குடிவகைகள் எல்லோருக்கும் கொடுத்தார்கள். மாதவனுக்கு ஒரு புது அனுபவம் தான். காரணம், அவன் குடிவகைகளை அறிந்திருக்கிறானே தவிர குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இதுவரை அதை தொட்டதும் இல்லை. மேலால் ருசி பார்த்த நாட்கள் வேண்டாம் உண்டு. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் குடிக்க வேண்டிய நிலையில் குடித்து விட்டான். முதலாளி, அவரின் மனைவி, மனைவியின் சகோதரி மிலானி என எல்லோரும் நகைச்சுவையாக பேசி கிளாஸ் வைப்பதும் எடுப்பதுமாக கொண்டாட்டம் அமர்க்களமாக இருந்தது. நேரம் போக வந்தவர்கள் எல்லாம் விடைபெற்று போனார்கள். இறுதியில் மாதவன் மட்டும்தான் இருந்தான். சிறிது நேரத்துக்கு பின் அவனும் போவதற்கு எழுந்தான். அதிகம் குடித்திருந்தபடியாலும் குடிப்பழக்கம் குறைவு என்றபடியாலும் அவன் தள்ளாடி தள்ளாடி நடந்தான். எப்படித்தான் குடித்தாலும் நிதானம் இழப்பது அருமை என தனக்குள்ளே நினைத்து கொண்டான். அவன் தள்ளாட்டத்தை பார்த்த முதலாளி அவனுடைய நிலைமையை புரிந்து கொண்டார். மாதவனை வீட்டில் கொண்டு போய் விடும்படி மிலானியை கேட்டுக்கொண்டார். மிலானியும் சரி என்று அவனை அழைத்து வந்து
கார் பார்க் பண்ணியிருந்த இடத்திற்கு அழைத்து போய் முன்னிருக்கையில் அமர வைத்தாள். காரின் டிரைவர் இருக்கையில் அமர்ந்து காரை இழுத்து செலுத்தினாள். அவளுக்கு பாதை தெரியாதபடியால் தூங்கிக் கொண்டிருந்த மாதவனை தட்டி தட்டி எழுப்பி பாதையை கேட்டுக்கொண்டிருப்பது அவளுக்கு சிரமத்தை கொடுத்தது. தற்செயலாக மிலானியின் கண்களில் மாதவனின் ஷர்ட் பக்கெட்டில் இருந்த கடித உரை தென்பட்டது. மிலானி உரையில் எழுதப்பட்ட முகவரியை படித்து அவனுடைய முகவரியை தெரிந்து கொண்டு வீட்டில் கொண்டு போய் இறக்கிவிட்டாள். அப்பொழுது மாதவனின் மனைவி கோகிலா வெளியே வரவும், நேரம் சென்று விட்டது, மன்னிக்கவும் என்று விட்டு மிலானி காரில் ஏறி ரிட்டன் திரும்பிவிட்டாள். மாதவன் வீட்டிற்குள் வந்தான். அவன் நடக்கும் பொழுதே விழப்போவதை கண்ட கோகிலா அவனை தாங்கி பிடித்து கொண்டாள். கூட்டி கொண்டு போய் பெட்டில் படுக்க வைத்தாள். அவனது செப்பல்களை எல்லாம் கலற்றிவிட்டு அவளும் படுத்து கொண்டாள். அன்று தான் அவள் கண்களில் நீர் முட்டி வலிய ஆரம்பித்தது. சிந்தனைகள் எல்லாம் அவளின் சிதறி போயின. மறுநாள் காலை வேலைக்கு போவதற்கு முன் மாதவன் முதல் நாள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நடந்ததை சொன்னான். என்ன செய்வது? அவர்கள் தருவதை குடிக்க வேண்டிய கட்டாயம். நான் குடிக்க மறுத்தால் நாகரீகமற்றவர்கள் என நினைப்பார்கள். அவர்கள் உண்டு குடித்து மகிழும் பொழுது நாமும் அதில் பங்கு பெற்று விடாமல் சரியா? சேர்ந்து ஒத்துழைப்பது தானே நாகரீகம். உமக்கு தெரியும் தானே, அதனால் தான் குடித்தேன். இனிமேல் இப்படி குடிக்க மாட்டேன். உமது முகமே வாடிப்போய் விட்டது. உமது விருப்பம் இல்லாதவற்றை இனி நான் செய்ய மாட்டேன். சும்மாதானே குடிச்சேன், குடியில் ஆசைப்பட்டா குடிச்சேன், நீ கவலைப்படாதே என மாதவன் அவளை தேற்றினாள். மாதவன் பேசியதால் கோகிலாவும் திருப்தி அடைந்தாள். முதலாளி இனிமேல் கேட்டால் தனக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லிவிடுவதாகவும் மாதவன் அவளுக்கு கூறினான். சொன்னது போலவே மாதவன் குடிக்காமல் இருந்தான். ஒரு நாள் மாலை மாதவன் மிலானியை தனது வீட்டிற்கு கூட்டிப் போனான். தனது தொழிற்சாலையில் வேலை செய்பவள் என்று மனைவிக்கு அறிமுகப்படுத்தினான். கணவனுடன் வேலை செய்பவள் என்ற சுயமரியாதையுடன் கோகிலா மிலானியை உபசரித்தாள். டொச்சில் அவளுடன் உரையாடினாள். மாதவன் பக்கத்திலேயே மிலானி அமர்ந்து கொண்டு அவனது முதுகில் தட்டுவதும் கையில் பிடிப்பதுமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். பார்ப்பதற்கே கோகிலாவுக்கும் மாதவனுக்கும் சங்கடமாக இருந்தது. கோகிலாவுக்கு ஏதோ மாதிரி இருந்தது. ஜெர்மனிய பெண்கள் இப்படித்தான் சரிசமமாக பழகுவார்கள், ஆண்கள் என்று வெக்கப்பட மாட்டார்கள் என்று மிலானி போன பின் மாதவன் கோகிலாவை சமாதானப்படுத்தினான். கணவன் மேல் வைத்திருக்கும் அன்பு, நம்பிக்கை என்பவற்றால் கோகிலா அவனை தவறாக எடை போடவே இல்லை. அதன்பின் தொடர்ந்து அவர்கள் வீட்டிற்கு வந்து உரையாடி இலங்கை சாப்பாடு என சாப்பாடத் தொடங்கினாள். கோகிலா அதை பற்றி கொஞ்சமும் சந்தேகப்படவில்லை. சில நாட்களில் அவள் மிலானியின் தோழியாகிவிட்டாள். ஒரு நாள் கோகிலா மிலானியிடம் தனக்கு வேலையொன்று ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று கேட்டாள். வீட்டில் தனியாக இருக்க பொழுது போகுவதில்லை, குழந்தையும் இல்லை, வேலை செய்தால் நல்லது என நினைக்கிறேன் என்று காரணம் சொன்னான். தன்னுடைய சகோதரன் வைத்திருக்கும் ரெஸ்டாரண்டில் வேலை வாங்கி தருவதாக மிலானி உறுதியளித்தாள். வேலைக்கு போக விரும்பும் தனது எண்ணத்தை மாதவனுக்கு தெரிவித்தாள். கோகிலா, உமக்கு பொழுது போலினா நீ போகலாம் என்று அவன் சம்மதித்தான். இறுதியில் கோகிலா ரெஸ்டாரண்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டாள். அங்கு காலையில் மாதவனும் கோகிலாவும் ஒன்றாகவே வேலைக்கு கிளம்புவார்கள். வேலைக்கு போவது கோகிலாவுக்கு திருப்தியாக இருந்தது. இருவரும் உழைத்ததால் பணமும் கணிசமாக சேர்ந்தது. எதிர்கால வாழ்க்கையை சந்தோஷமாக அமைக்கலாம் என அவள் கற்பனை பண்ணினாள். கோகிலா வேலை செய்யும் ரெஸ்டாரண்டில் 1 வருட பூர்த்தியை முன்னிட்டு ஒரு கொண்டாட்டம் நடைபெறும் எனவும் 1 மாதத்திற்கு முன்பே அறிவிக்கப்பட்டு அதற்கான ஆயத்தங்களும் செய்யப்பட்டன. அங்கே வேலை செய்வோருக்கு மேலதிக வேலை நேரம் இரவு 10 மணி வரை கொடுக்கப்பட்டது. கோகிலாவுடன் மற்ற பெண்களும் வேலை செய்தார்கள். ஒரு நாள் மாலை பொழுதில் அவர்கள் களைத்து போயிருக்கும் பொழுது பியர், வைன் என்பன இலவசமாக கொடுக்கப்பட்டன. அவளுடன் வேலை செய்யும் பெண்ணொருத்தி அவளிடம் வைனை நீட்டினாள். குடித்தால் களைப்பெல்லாம் போய்விடும் என்று ஆலோசனை கூறினாள். கோகிலா முதலில் மறுத்துவிட்டாள். அப்பொழுது அவள் கணவன் நாகரீகமில்லை என்று நினைப்பார்கள், தரும்பொழுது மறக்காமல் குடிக்க வேண்டும், அதுதான் குடித்தேன், அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அவளுக்கு சொன்னதை நினைவுபடுத்தி கொண்டாள். அதன்படி மறுக்காது வைனை வாங்கி குடித்தாள். அவளுக்கு அது புது பழக்கமானதால் சற்று அயர்ந்து போய்விட்டாள்.
தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை. அவளுடைய நிலைமையை பார்த்த சக வேலையாள் பிலிப் தன்னுடைய காரில் ஏற்றி அவளை வீட்டிற்கு கொண்டு போய் விட்டார். மனைவியை எதிர்பார்த்து காத்திருந்த மாதவன் அவளை கொண்டு வந்து இறக்கிவிட்ட பிலிப்புக்கு நன்றி கூறி அனுப்பி வைத்தான். நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா? எனக்கு களைப்பாய் இருக்கிறது என்று கோகிலா போய் படுத்து விட்டாள். சாப்பிட்ட பின் படுக்கைக்கு வந்த மாதவன் கோகிலாவிடமிருந்து மதுவாடை அடிப்பதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தான். உடனே அவளை உலுப்பி விசாரித்தான். என்ன செஞ்சிருக்கா? கோகிலா நடந்ததை சொன்னாள். மாதவனுக்கு கோபமும் வெறுப்புமாக இருந்தது. என்றாலும் பேசாமல் படுத்து கொண்டான். மறுநாள் காலையில் இருவரும் கதைக்காமலேயே வேலைக்கு போனார்கள். இரவு வேலையால் வந்ததும் மாதவன் துள்ளி குதித்தான். இரவு என்ன களைப்பு? நீங்கள் தானே சொன்னீர்கள் நாகரிகமில்லை என்று. அதனால் தான் மருந்து போல் குடித்தேன். கோகிலா சொன்னது மாதவனுக்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வரவே காலால் அவளை எட்டி உதைத்தான். கோகிலா தடுமாறி கீழே விழுந்து விட்டாள். உன்னை யார் குடிக்க சொன்னது? நீங்கள் தானே சொன்னீர்கள் தருவதை மறுக்கப்படாது என்று. கோகிலா சொல்லி முடிப்பதற்குள் அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அடி விட்டான். நீ இனி வேலைக்கு போக வேண்டாம். போகக்கூடாது என்று மாதவன் கத்தினான். அதெப்படி உடனே நிற்பது? முதலாளிக்கு சொல்லித்தான் நிற்கணும். கோகிலா கன்னத்தை தடவியபடியே ஏன் வேலைக்கு போகக்கூடாது என்று கேட்டாள். நீ குடிக்கவா? மாதவன் கோபத்தில் வெடித்தான். நீங்கள் குடிக்கேக்க பிழை இல்லை. என்னால் அந்த நிலைமை வந்து நான் குடிச்சா பிழை. வேலைக்கு போகக்கூடாது. சரி, இப்ப வர ஆண்டு விழாவோட நான் வேலைக்கு போவதை நிறுத்திக்கிறேன் என்றாள். ஆண்டு விழாவும் வந்தது. கோகிலா மாதவனையும் கூட்டிக் கொண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாள். இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. கோகிலா உள்ளே சென்று சாப்பாடும் தயாரிக்கும் இடத்தில் ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தாள். முன்பகுதியிலிருந்து இசையை ரசித்து கொண்டிருந்த மாதவன் தாகம் எடுக்கவே கோகிலாவை தேடிக்கொண்டு உள்ளே போனான். அங்கே பிலிப் கோகிலாவின் முதுகில் தட்டி அதை எடு இதை செய் என்று சுறுசுறுப்பாக வேலை வாங்கி கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அவர்களை கவனித்து கொண்டிருந்த மாதவனால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. தன்னை மறந்து கோகிலா என்று உரத்து கத்தினான். கோகிலா ஆச்சரியத்துடன் திரும்பினாள். அவனை நெருங்கிய மாதவன் சரசமாடவா இங்கு வந்தாய் என்று கேட்டான். கோகிலா வாயடைத்து போனாள். என்னையா, என் கணவராய் இப்படி கேட்பது? அவள் உள்ளம் நொறுங்கி போய்விட்டது. மாதவன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். கோகிலா வேதனையுடன் தனது வேலையை முடித்து கொண்டு மாதவனை தேடினாள். அவன் அப்பொழுதே போய்விட்டதாக சக வேலையால் ஒருவர் சொன்னார். கோகிலா வீட்டுக்கு வந்தாள். மாதவன் அங்கில்லை. சிறிது நேரம் கழித்து, உனக்கு வெக்கமே இல்லையா? அவனோட முட்டிக்கொண்டு வேலை செய்யறக்கு நீயும் அதுக்கு ஒப்புக்கொண்டாயோ? என்னை விட அவன் அழகு உனக்கு பிடித்து போய் விட்டதா என்று பொறிந்தான். கோகிலா என்ன சொல்வதென்றே தெரியாமல் தலையில் கை வைத்தாள். சி, இந்த ஆண்களே சுயநலவாதிகள், சந்தேகக்காரர்கள். தான் எந்த பெண்ணுடனும் பழகலாம், அவள் கையை பிடிக்கலாம், அதை மனைவி மட்டும் பொறுத்து கொள்ள வேண்டும். வெறும் நட்புதான் என்று மனைவி நினைக்க வேண்டும். சந்தேகம் கொள்ளக்கூடாது, விசாரிக்க கூடாது. அவன் கூட்டி வரும் பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து மனைவி வரவேற்க வேண்டும். இதுதானே ஆண்களின் நோக்கம் என்று மனசுக்குள்ளே நொந்து கொண்டாள். ஆனால் ஒரு பெண் வேலைக்கு போய் வேலை செய்யும் இடத்தில் ஆண்களுடன் பழக்கம் ஏற்பட்டால் அவள் அவனை கணவனாக அடைய ஆசைப்படுகிறாள் என்று அர்த்தம் கொள்கிறார்கள். சந்தேகத்துடன் நேரடியாக விசாரிக்கிறார்கள். ஆணின் கை தெரியாமல் பட்டாலும் பெண் அதை வலிந்து செய்ததாகவே கணவன் நினைக்கிறான். தனக்கு பெண்களின் நட்பு ஏற்படுவது போல மனைவிக்கும் வேலை செய்யும் இடத்தில் ஆண்களின் பழக்கம் நட்பு ஏற்படும் தானே என சகித்து கொள்ளும் மனப்பக்குவம், புரிந்துணர்வு ஆண்களுக்கே இல்லையா? இவர் மட்டும் மிலானியுடன் பழகலாம் என கோகிலா தனக்குள்ளேயே குமுறினாள். எவ்வளவோ நம்பிய என்னை இவர் இப்படி சந்தேகப்பட்டார் என்றால் இனி அவரோடு வாழ்வது போலிதானே. கணவன் மனைவிக்குள் சச்சரவு இருக்கலாம், ஆனால் சந்தேகம் இருக்கக்கூடாது. குடும்பம் என்னும் இலையை அரித்து தின்னும் புழு போன்றதுதான் சந்தேகம் என மனதுள் வேதனைப்பட்டாள். தனது வாழ்க்கையை இந்த அத்திவாரத்தில் அமைக்க முடியாது என்று எண்ணினான். மிலானி என்ற பெண்ணுடன் என் மனசுக்கு பிடிக்காத மாதிரி அவர் மட்டும் நடந்து கொண்டார். நான் என்ன அதை தப்பாகவா நினைத்தேன்? அப்படி எதுவும் நான் எண்ணவில்லையே. இவர் மட்டும் ஏன் இப்படி? அவரில் எனக்கு அசையாத நம்பிக்கை இருந்த பொழுது நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
இப்படி இருக்க நம்பிக்கையுள்ள கணவன் எப்படி என்னை சந்தேகப்பட முடியும்? பணம் வேறு, தொழில் வேறு, குடும்பம் வேறு என்றுதானே நான் எல்லாம் ஒன்றாக நினைத்து வேலைக்கு போனேன். இப்படி உருவாகும் என்று நினைக்கவில்லை. இனிமேல் எனக்கு பணம் எதற்கு? இப்படி வரும் என்றுதான் கடவுள் எமக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கவில்லையோ என்று பலவாறு சிந்தித்த கோகிலா பின் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையும் துணிவும் இருக்குமேயானால் தனித்து வாழலாம் என்ற முடிவுடன் கோகிலா புரட்சி பெண்ணாக வாழ்ந்து காட்ட ஆயத்தமாகிவிட்டாள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.